பனைமரம் ஏன் முக்கியம்? வெயில் காலம் வந்தா நொங்கு வேணும், குளிர்காலம் வந்தா கல்லு வேணும், குடிக்கிறதுக்கு நிலத்தடி நீர் வேணும், சுகரை குறைக்க பனங்கிழங்கு மாவு வேணும், சூட்டை தணிக்க பதனி வேணும், சுவையா திங்கிறதுக்கு பனவெல்லம் கருப்பட்டி வேணும், குழந்தைங்க பாலுக்கு பனச்சக்கரை வேணும், பசுமையா வாழறதுக்கு பல மரங்கள் வேணும். இது எல்லாம் வேணும். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு காரணமா இருக்கிற பனைமரம் வேணும். பனை விதையை ஊன்றதுக்கு ஒரு முறை இருக்கு. சும்மா அப்படி தூக்கி போட்டு வந்துடக்கூடாது. நம்ம இந்த ஆளை இவ்வளவுதான், புளியோட ஆளை இவ்வளவுதான் இருக்கணும். சரியா? களக்கோட்டில் வெட்டலாம் அல்லது மம்பட்டியில. இப்ப இதுதான் அந்த பழத்தோட கீழ்ப்பகுதி. அதாவது அந்த காம்பு ஒட்டி இருக்கு பாருங்க, அந்த தளவு மேல இருக்கும். சரியா? இது இருக்கிறத இப்ப இது கிட்டத்தட்ட அந்த மேல் கூடு மச்சிருச்சு. சரியான முளைப்பு பருவம். நிறைய பேர் பழத்தையே போடுவாங்க. பழத்தை போட்டு அது மேல மண்ணை மூடுனா கூட இந்த பருவத்துக்கு இது மாதிரி வரும். அதாவது இந்த மேல உள்ள தோல் எல்லாம் உதிர்ற மாதிரி இப்படி இருக்கும். மழை காலம் வந்துருச்சுல, மழையில் நனைஞ்சு இந்த பருவத்துக்கு. அப்ப இதுதான் இப்படி நிப்பாட்டும். நிப்பாட்டி இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொன் அப்படிங்கிற வாசகம் நடமாடும் கருத்த யானைக்கு மட்டும் இல்லாம என்னைக்குமே நிலையா கருத்து நிற்கிற பனை மரத்துக்கும் பொருந்தும்.